Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்படன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீட் கவுன்சிலிங் சொந்தமாக எந்த வித சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய 2 விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, அதாவது நீட் கவுன்சிலிங் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் வந்து நினச்சி வந்து பே பண்ணணும். ஓகேவா? அது வந்து யாராக இருந்தாலுமே என்னாச்சு போகிறீங்க இந்த கேட்டகரியில் நம்ம இப்போ வந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம சொல்ல போகிறோம். எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்களோ, இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங்னா எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், நீங்கள் எதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும். செக்யூரிட்டி டெபாசிட் வந்து உங்களுக்கு வந்து ரீஃபண்டபிள் தான், சரியா? ஆனால் நீங்கள் அதாவது எந்த ரவுண்ட் வரைக்கும் அது ரீஃபண்டபிள் ஆகும், எந்த ரவுண்டுக்கு அப்புறம் ரீஃபண்டபிள் ஆகாது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல் இண்டியா கோட்டா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கோட்டா, இதில் எவ்வளோ செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நாம் பே பண்ண வேண்டி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதில் ரொம்ப முக்கியமாக அதாவது நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் இருக்கீங்க, இந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட இன்கம் வந்து 2.5 லேக்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, சரியா, பர் இயருக்கு உங்களோட இன்கம் வந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டில் 2.5 லேக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண தேவையில்லை, சரியா? ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ண தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த ஃபீஸ் மட்டும் தான் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், சரியா? யாருக்கு அப்படின்னா 2.5 லேக்குக்குள்ளே உங்களோட இன்கம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இது, சரியா? யாருக்கு? எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, இப்போ சார் நான் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறேன் சார், அப்போ நான் என்ன சார் பண்ணணும், சரியா? அதே மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறேன் சார், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஆல் இண்டியா கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதாவது 15% சீட், சரியா? ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நம்ம என்ன செய்ய அட்டன் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ், சரியா, இதில் நீங்கள் வரீங்க அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தா 10,000 நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, சரியா, பிடபிள்யூடியில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5,000 என்ன சொல்லி பார்த்தா ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஆல் இண்டியா கோட்டாவுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து ட்ரை பண்ணுவீங்க, இந்த 5,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட் தான். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி நம்ம ஆல் இண்டியா கோட்டாவில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஆல் இண்டியா கோட்டா மூலியமாக தான் வரும். அதுக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 லேக் வந்து நம்ம வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை இப்போயே நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பே பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் அது ரீஃபண்ட் ஆகும். அதை நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவுன்சிலிங். இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதாவது நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமாக அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் இருக்கும் போது உங்களுக்கு அதாவது இன்கம் வந்து 2.5 லேக்குக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட் எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையே கிடையாது, சரியா? யாருக்கு? அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிளான கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு, ஓகேவா? நெக்ஸ்ட், ஓகே, இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, சரியா, நீங்கள் 30,000 ரூபா நீங்கள் என்ன பார்த்தா செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரியா? அதுக்கப்புறம் அதாவது கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் மெடிக்கல் காலேஜ், சரியா? கவர்மெண்ட் கோட்டாவில் அதாவது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் 30,000 ரூபா நீங்கள் பே பண்ணணும், சரியா? அதே மாதிரி கவர்மெண்ட் செமி கவர்மெண்ட் சொல்லுவோம், சரியா? கவர்மெண்ட் வித் என்ன ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் 30,000 நீங்கள் பே பண்ணணும், சரியா? இது ரெண்டுமே ஒரே தான் இருந்தாலும் நம்ம வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் பிரித்து கொடுத்தோம். நீங்கள் 30,000 நீங்கள் பே பண்ணால் போதும். கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வேணும் அப்படின்னா இந்த 1 லேக் யார் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லும்போது ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1 லேக் பே பண்ண வேண்டியதாக இருக்கும், சரியா? அப்போ நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் மாதிரி கிடையாது. ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் சப்போஸ் ரவுண்ட் 1ல் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை அப்படின்னாலும் இடையில கூட நீங்கள் என்ன போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் தமிழ்நாடு கவுன்சிலிங் அப்படி பண்ணவே முடியாது. தமிழ்நாடு கவுன்சிலிங் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செய்து டியர் பேரண்ட்ஸ்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தா தமிழ்நாடு கவுன்சிலிங் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு போடுங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போடுங்க. வெறும் 500 ரூபா தான் என்ன பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு உங்களுக்கு தோணலாம் நான் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கூட ட்ரை பண்ணலாம் போல. இது லாஸ்ட் இயர் நிறைய பேர் இந்த இதில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா
இந்த விஷயத்தில் லாஸ்ட் இயர் நிறைய பேர் வந்து தவறு பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு ஒரு திங்கிங் வரும்போது அவங்களோட நேம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு தனியாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும், அதில் இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதனால தான் எல்லா தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியாக நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போ ரெண்டுமே அப்ளை பண்ணி வைங்க. இதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும், இதுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். இதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ரேங்க் லிஸ்ட்டில் நேம் இருந்தால் மட்டும்தான் நாம் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதனால் இந்த அமௌண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் அக்கௌண்ட்லேயே போட்டு வச்சுக்கோங்க. சரியா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது அவசர கதியில் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது. உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுங்க. எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். எந்த அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட் தான் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.